எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புரட்டாசி முதல் நாள் இன்னைக்கு பொறந்தாச்சு. நேத்து நான் வந்து ஒரு முட்டைய வச்சு எக் புர்ஜி பண்ணிக்கிறலாம். அப்போ வந்து கிச்சன்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு நேத்து பண்ணேங்க. வாங்க அந்த ரெசிபி பார்க்கலாம். முட்டை, அதுக்கு வந்து ஒரு பல்லு பூண்டு, அந்த பெரிய பூண்டு, 1/2 கொடை மிளகாய், வெங்காயம் வந்து 2 வெங்காயம், 4 பெரிய தக்காளி. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அம்மா எங்களுக்கு செஞ்சு குடுப்பாங்கங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப ஒரு வடச்சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில கொஞ்சமா வந்து சோம்பு போட்டுக்கிறலாங்க. சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டுலேருந்து ஒரு 4 பூண்டு எடுத்து நல்லா பொடியா நறுக்கி, அது கூடயே கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். நீங்க முழு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இத நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லா வதக்க முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த சைடு வதங்கும்போதே நம்ம இந்த கொடை மிளகா, இந்த தக்காளி இதெல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்து இதையும் நம்ம நறுக்கி வச்சிரலாம். இப்ப நறுக்கி வச்சிருக்க கொடை மிளகா, நான் வந்து பாதி கொடை மிளகா மட்டும் இதில சேர்த்துக்கிட்டேங்க. 1/2 கொடை மிளகா. ஏன்னா பெருசா இருந்துச்சு கொடை மிளகா. இது வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு குடுத்தீங்கன்னா, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். காலேஜ் போறவங்களுக்கும் நீங்க வந்து காலைல குயிக்கா அத செஞ்சு குடுத்துரலாம். நான் சப்பாத்தி மாவு மட்டும் பெசஞ்சு வச்சுட்டா போதும். இத சீக்கிரம் செஞ்சு வச்சிரலாம். வெங்காயம் வதங்குனதும் இதில நம்ம பொடீஸா நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்த போட்டுக்கிறலாம். வெங்காயம், தக்காளியும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இதா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இத வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா இத வந்து நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த வெங்காயம், தக்காளில வந்து தண்ணியெல்லாம் வெளியில வந்திருக்குதுங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு, இப்போ இதில மசாலாக்கு வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி இத வந்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பச்சை வாசனை நல்லா போயிருக்கு. அடி ஒட்ட கிளறிக்கோங்க. இது வந்து நைட்ல பண்ணதுனால தான் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இத வந்து ஒரு 2 நிமிஷம் இத அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுறேங்க. மூடி வைக்கும்போது நல்லா கொதிச்சு வந்துரும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில நம்ம இதில வந்து நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டைய அப்படியே உடைச்சு அதில நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி வேணான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, தண்ணிய அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு ரொம்ப கம்மியா உப்பு போட்டு, மூடி போட்டு இத அப்படியே ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் விட்டுறலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணா முட்டை வந்து அப்படி மேல வந்து கொஞ்சம் பெருசு பெருசா வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. உடனே கிளறாம. இப்ப லைட்டா வதக்கிட்டு, நான் இப்ப இதில வந்து கருணாநிதி கறி மசால் தூள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது இருக்குது. இது சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா முட்டை வந்து சுருள வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அந்த கருணாநிதி கறி மசால் தூள் நீங்க எந்த பிராண்ட் வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணா, ரொம்ப சிம்பிளான ஒரு வெங்காயம், தக்காளி முட்டை பொரியல் தயாருங்க. இது வந்து சூப்பரா இருக்கும். இந்த எக் புர்ஜி அவ்வளோ நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சப்பாத்தினாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். செம்ம சாஃப்ட்டா சப்பாத்தி, அது கூட நம்ம ரெடி பண்ண எக் புர்ஜி இதுதாங்க. இது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கட்டாயம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இனி வரப்போற 1 மாதமும் நம்ம வீட்ல வெஜிடேரியன் தாங்க. வெஜிடேரியன் ரெசிபியே முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்றேன். கட்டாயம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நீங்க புரட்டாசி மாசம் விரதம் இருப்பீங்களான்றதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இத ட்ரை பண்ணுங்க. பாய்.